ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இருளில் ஒரு இரும்பு குதிரை அப்படிங்கிற ஒரு கதையை பார்த்துருப்போம். அதோடைய தொடர்ச்சியாக மீதி கதைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி போன கதையில் அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறத சுருக்கமாக இங்கே பார்த்துருவோம். அப்போ தான் இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கதை வந்து புரியும். ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு போர் நடந்துட்டு இருந்த சமயம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லையோரமாக ஒரு பெரும் படையும் ஆயுத கிடங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ரகசியமாக வந்து பார்த்தீங்கன்னா தயார் செஞ்சு வச்சுருந்துருக்காங்க. யார்? தெற்கத்தியர்கள். ஸோ உயிரை பணையை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கத்திய உளவாளி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்கர்டன் ஏஜென்சி சேர்ந்த ஒரு ஆள். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேவிஸ். இந்த தகவலை எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் மிச்சல் கிட்ட இங்கே வந்து கொண்டு வந்து சேர்க்குறாரு. ஸோ எந்த நிமிஷமும் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கத்தியர்கள் நம்ம மேலே அதிரடியாக தாக்குறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோசனையை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முன்மொழிகிறாரு. தூக்கு தண்டனைக்காக காத்திருக்கக்கூடிய அந்த சிறை கைதிகளை ஒரு மாதிரி சின்ன குழுவாக வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு யாருமே எதிர்பார்க்காத விதமாக ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா பயணம் செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குமே கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி போய் சேர்றாங்க. தெற்கத்தியர்களுடைய தலைமை அதிகாரியான ஜெனரல் லான் பெட்ரோடைய தலைமையில் இயங்கி வந்த எதிரணி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ முயற்சி பண்ணி டைகருடைய அந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியல. அவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து சேர்ந்து கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆயுத கிடங்கையே வெடி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தகர்த்துறாங்க. இதில் டைகருடைய குழுவில் சில நபர்கள் வந்து உயிரிழக்க நேரிடுது. சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி அங்கேயும் இங்கேயும் ஓடி போயிடுறாங்க. கடைசியில் டைகர், டேவிஸ், அப்புறம் அந்த ட்ரெயின் டிரைவரான சாம் அப்படிங்கிற அந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. சிறையில் ஒரு மாதிரி அடைக்கப்பட்டுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்துச்சு, இவங்க எப்படி அங்கேருந்து தப்பிச்சாங்க அப்படிங்கிற சுவாரஸ்யமான மீதி கதை எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஜார்ஜியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அலடுனா அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிக்கக்கூடிய கிராமங்களில் ஒரு கிராமம் அது. எப்பவுமே அங்கே அமைதியாக இருக்கும். ஆனால் வழக்கத்துக்கு மாறாங்க பரபரப்பாக சில சம்பவங்கள் அங்கே அரங்கேறிட்டு இருக்குது. காரணம், ஒரு 3 நபர்கள் தெற்கத்திய படைப்பிரிவை சேர்ந்த வீரர்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வந்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் ஸ்டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ அங்கே ஒரு மாதிரி பதுங்கி பதுங்கி சைலண்ட்டாக முன்னேறுறாங்க. ஒரு நபரை வெளியே நிற்க வச்சுட்டு 2 பேர் மட்டும் உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அங்கே ஜென்ரல் ஸ்டோருக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிக்கிட்டு சில நபர்கள் இருக்காங்க. அவங்க வேறு யாரும் கிடையாது, டைகருடைய கும்பலை சேர்ந்தவங்க தான். அந்த சார்ஜன் கிரேசன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காரு. அவரு கூட ஒரு சில நபர்கள், அதாவது அந்த ட்ரெயினை விட்டு கீழே இறங்கி ஓடி தப்பிச்சு அங்கங்கே ஓடி இருப்பாங்க. அதில் ஒரு சில நபர்கள் இப்போ ஒன்றா சார்ஜன் கிரேசன் கூட இருக்கிறாங்க. அவங்க குடிச்சிட்டு பில்லுக்கு பணம் கூட தராமல் அங்கேருந்து சீக்கிரம் வெளியே போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுற சமயத்தில் வெளியிலேருந்து வந்த அந்த தெற்கத்திய படைப்பிரிவை சேர்ந்த 2 நபர்கள் வழிமறிக்கிறாங்க. ஒரு நபர் முன்னாடி துப்பாக்கி பிடிச்சிட்டு நிற்க, இன்னொரு நபர் பின்னாடி வழிமறிக்க அந்த சார்ஜன் கிரேசனும் அவருடைய ஆட்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அந்த கடை ஓனரும் சொல்கிறான், நல்ல நேரத்தில் வந்தீங்க, இவங்க பில்லுக்கு பணம் தராமலே எஸ்கேப் ஆக பார்த்தாங்க, நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க, இவங்களை எப்படியாவது பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிங்ஸ்டனில் அந்த ஒரு ஆயுத கிடங்கையை வெடி வச்சு தகர்த்தற்கு காரணமான நபர்கள். 10 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருந்திருக்காங்க. இவங்க இப்போ இங்கே பதுங்கி இருந்திருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லி இவங்களை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி துப்பாக்கி முனையில் அவங்கள நிறுத்தி வச்சிருந்தாலும் அந்த மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு படி ஏறி போவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல யாரோ ஒரு மர்ம நபர் வந்து பார்த்தீங்கன்னா பதுங்கி இருக்கிறாரு. ஸோ அந்த தெற்கத்திய படைப்பிரிவுகள் சார்ஜன் கிரேசனை பிடிக்க போகிற சமயத்தில் திடீர்னு அந்த நபர் படி விட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரை சுட்டுறாரு. யாரும் அது பின்னாடி இருந்து நம்மளை அட்டாக் பண்ணுறது அப்படின்னு இன்னொரு நபர் சுதாரிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அவனும் அங்கே வந்து சுத்தப்பட்டு வீழ்த்தப்பட்டுறான். 3ஆவதா இன்னொரு வீரர் வெளியே இருந்து இந்த அநியாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருப்பாரு. அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸ். ஐயோ, நம்மளுடைய மேஜர் இறந்து போயிட்டாரே, கூட இருந்தவங்க இறந்து போயிட்டானே, நம்ம என்ன பண்ணுறது, இங்கேருந்து நாமளாவது தப்பிச்சு விஷயத்த சொல்லணுமே அப்படின்னு அங்கேருந்து போகலான்னு நினைக்கிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சார்ஜன் கிரேசனுடைய குழு சேர்ந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 பாக்ஸ் அந்த வீரரை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து வீழ்த்திடுறான்.
படைப்பிரிவை சேர்ந்த அவனும் ஒரு ஆள் தான் ரகசியமா இப்ப டைகர் கிரேஸுடைய கும்பலுக்குள்ள ஊடுருவி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சரியான சமயத்தில் பிடிக்கிறதுக்காக தான் உள்ள வந்திருக்கான் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இது அறியாம தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸனும் அவங்க கூட இருக்கக்கூடிய ஆட்களும் அவங்க கூட போய்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது ஜெனரல் லான்பெட்டருடைய தலைமையில அந்த தெற்கத்திய படைப்பிரிவுகள் பல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூடுறதுக்கு ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அங்கே ஒரு மாதிரி ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படைப்பிரிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜன்ட் கிரேஸ்னு அவனுடைய ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இவங்க போகிற பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறத பார்க்குறாங்க. இவங்களை எப்படியாவது தாண்டி போயாகணுமே என்ன
வழிமறிச்சு பிடிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்களையும் அங்க ஒரு மாரி அங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா காலையில பொழுது விடிஞ்ச அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கிற விஷயங்கள் அங்க நல்லதா அமையல. ஸோ அங்க அந்த போமேன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தன்னுடைய வேலை கற்றுக்காக ரகசியமா எந்திரிச்சு போகும்பொழுது, மேலருந்து ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கத்திய புடிச்சுட்டு கீழ குதிக்கிறான். அவன் வேற யாரும் கிடையாது. போமேன் அப்படிங்கிற பேர கேட்டோனே ஒருத்தன் வந்து சுதாரிச்சிருப்பான். இவன் யாரு அப்படிங்கிறத ஹோமர் கிட்டயுமே ரகசியமா சொல்லியிருப்பான். ஸோ அந்த நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கத்திய புடிச்சுட்டு போமேன ஏதாவது பண்ணணும், சரணடைய வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றான். ஆனா அதுக்குள்ள போமேன் தன்னுடைய துப்பாக்கிய எடுத்து சுட்டு அந்த நபர அங்க கொன்னுடுறான். அந்த சண்டை, அந்த துப்பாக்கி சத்தமெல்லாம் கேட்டு எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. டைகர் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, தன்னுடைய கூட்டாளியை சேர்ந்த ஒருத்தன் இறந்து கிடக்குறான். இதுக்கு காரணம் போமேன் தான். இதுக்கு நீ என்ன விளக்கம் சொல்லப் போற அப்படின்னு டைகர் கேட்கும் பொழுது, நீயா நானா அப்படிங்கிற நெருக்கடியை என்னால எதுவும் பண்ண முடியல. அதனால
நான் வச்சிருக்க துப்பாக்கி மூலமா சுட்டுறான். அந்த சமயத்துல சாமுக்கு அங்க என்ன ஆகுது அப்படிங்கிறது தெரியல. டைகருமே அதை பயன்படுத்திட்டு வேகமா போமேன் பக்கம் வரான். ஆனா போமேன் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கும் பொழுது டைகர்னால அங்க ஒன்றும் பண்ண முடியல. அப்படி இருக்கும் பொழுது சாம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா போமேனுடைய தலையை பிடிச்சி ஒரு மாதிரி கீழே ட்ரெயினை விட்டு கீழே உருண்டு பறந்து ஒரு மாதிரி அங்க 2 பேருமே கீழே போக ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு அங்கே தெரியல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினை ஒரு மாதிரி நிறுத்திட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் பார்க்குறாங்க. ஆனால் சாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இறந்து போயிட்டான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த போமேன் மட்டும் முடியுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைகருடைய கதை ஒரு மாதிரி கண்டினியூ ஆகிற மாதிரி அட்லாண்டாவில் நடக்கிற மாதிரியான ஒரு சில ஒரு கண்டினியூட்டி மாதிரியான கதைகள் அடுத்தடுத்த சாகசங்கள் அப்படிங்கிறது போகும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 பாகங்கள் இருளில் ஒரு இரும்பு குதிரையாக இருக்கட்டும், அதோடைய தொடர்ச்சியாக வந்த இந்த வேங்கையின் சீற்றம் இந்த கதையாக இருக்கட்டும், எப்படி இருந்தது அப்படிங்கிறத முழுசாக கேட்டுட்டு கமெண்ட்ஸில் எல்லாருமே சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எல்லாருமே